அனைவருக்கும் வணக்கம். பிரதோஷம் பிரதோஷம் என்பது திரியோதசி திதி இல்லைங்களா? அப்போ 4:30 6 மணி அந்த தான் பிரதோஷ காலம்னுவாங்க. இந்த பிரதோஷம் எப்படி வந்தது? நந்தியம்பெருமானுக்கும் சிவபெருமானையும் வணங்கி இந்த பிரதோஷ காலத்தில் வழிபடுறோம் இல்லைங்களா? அது நித்திய பிரதோஷம், பட்ச பிரதோஷம் பிரதோஷங்கள் இருக்கிறது இல்லைங்களா? அதில் இது வாசுகி என்ற பாம்பையும் மந்தார மலையை மத்தாக வைத்து வாசுகி என்ற பாம்பை கயிறாக வைத்து அமிர்தம் கடையும் போது அமிர்தம் கிடைக்கிறது. முதலில் வந்தது நஞ்சு, அதன் பிறகு பல பொருட்கள் கிடைக்கிறது. அது அவரவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். ஆனால் முதலில் வந்தது ஆலகால விஷம். அந்த ஆலகால விஷத்தை அருந்துவதற்கு யாரும் முன் வரவில்லை. ஆனால் நம்ம சிவபெருமான் தான் அந்த ஆலகால விஷத்தை உண்டாதான் மற்ற பொருட்கள்லாம் வரும் இல்லைங்களா? அதனால் அவர் அந்த ஆலால சுந்தரர், அதாவது சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு சுந்தரர்னு தான் பேர், ஆரூரன். ஆனால் அவரை அந்த அந்த விஷத்தை, கொடிய விஷத்தை உருண்டை போல் ஆக்கி அப்படியே எடுத்து கொண்டு தராருங்களாம் சிவபெருமான் கையில். அதை சுந்தரா அதை கொண்டு வான்றாராம். அவர் கொண்டு தராருங்களாம். அவருக்கு அவ்வளோ பெரிய சக்தி எப்படி வந்ததுன்னா, அவர் மேல் உலகத்தில் திருநீர் பெட்டி தாங்கி கொண்டு நிற்பவர். அந்த திருநீர் பட்ட கையினால அந்த விஷத்தை தாங்கக்கூடிய சக்தி அவருக்கு. அதனால தான் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு ஆளால சுந்தரர்னு ஒரு திருப்பெயர் இல்லைங்களா? இவர் இது இந்த அமுது மாதிரி இதை அந்த விஷத்தை உண்டதுனால அவருக்கு உள்ள நெஞ்சில போய் அப்படி நின்று உமையம்மை பார்க்குறா. நம்ம உள்ள அண்ட சராட்சமும் இருக்குதுங்களா? எல்லாம் நம்மளை காப்பாற்றும் பொருட்டு உள்ள போனால் எல்லா ஜீவராசிகளையும் அழிச்சிடும் இல்லைங்களா விஷம். அதனால நீலகண்டன் பேரு கழுத்து அப்படி பிடிச்சிட்ட உடனே அந்த விஷமானது உள்ள இறங்காத நிற்கிறது. அதனால அவருக்கு சிவபெருமானுக்கு திருநீலகண்டர் என்று பெயர். அந்த அமுத விஷத்தை உண்டுட்டு மயங்கி சுருண்டு அப்படியே ஒரு உமையம்பிகையுடைய மடியில படுத்து பள்ளிகொண்டீஸ்வரரா காட்சி கொடுறாரு. எங்குமே கிடையாது, ஒரே ஒரு இடத்துல தான் பள்ளிகொண்டீஸ்வரர் சுருட்டப்பள்ளியில இருக்கிறாருங்க. அம்மா மடியில தலை வைத்து படுத்திருக்கிற கோலம். இந்த பிரதோஷம் நடந்தது ஒரு சனிக்கிழமை. அந்த சனிக்கிழமை இந்த 4/6 இந்த பிரதோஷ காலம் அந்த காலத்துல நடைபெற்றதுனால அது சனிக்கிழமை வர பிரதோஷம் சனி மகா பிரதோஷம். இந்த ஒரு சனி பிரதோஷத்தை நம்ம பார்த்தோம்னா கோயிலில் போய் சிவ வழிபாடு பண்ணி ஒரு வில்வதளத்தை சுவாமி மேலே போட்டு நம்ம சுவாமி கும்பிட்ட அபிஷேக பொருட்கள் என்னவோ நம்ம அதை வாங்கி கொடுத்துட்டு சுவாமியை சிவாய நம என்று தியானம் பண்ணி சுவாமியை வழிபட்டாக்கா அவருக்கு நம்ம ஒரு வருட காலம் சிவாலயம் சென்ற புண்ணியம் வருங்களாம். அதனால ஒரு நாள் இந்த சனி மகா பிரதோஷத்துல நம்ம கலந்துக்கிட்டு இறைவனை நம்ம வணங்கி வந்தாங்கன்னா நம்ம ஒரு வருட காலம் சிவாலயம் சென்று வந்த நம்மளுக்கு அந்த புண்ணியம் கிடைக்கும். அப்போ முதல்ல நடனம் அந்த வாழகால விஷத்தை சாப்பிட்டுட்டாரு, மயங்கிட்டாரு. ஆனால் அமுதம் எல்லாரும் சாப்பிட்டு ஆனந்தமாக இருக்கிறாங்க. ஆனால் இவருக்கு ருத்ர தாண்டம் ஆடார். எல்லாருக்குமே ஒரு கஷ்டம் வரும் இல்லைங்களா? நம்மளால எல்லாம் இது பண்ணிட்டு எல்லாரும் இவரை சிவனை மறந்துட்டு எல்லாரும் அந்த அமுது கிடைச்ச இதுலேயே ஆனந்தத்தில் இருக்கிறாங்க. அதனால தான் இவருக்கு ருத்ர தாண்டவம் ஆடார். அந்த தாண்டவம் ஆடும்போது அப்புறம் எல்லாமே உலகமே அதிர்ந்தது இல்லைங்களா? அதனாலதான் எல்லாருமே கிட்ட போறதுக்கே பயப்படுறாங்க. உமையம்மையே நடுங்குறா. ஆனா நம்ம நந்தியம்பெருமான தன் தலையை கொடுத்துறார். தலையை கொடுத்துட்ட உடனே அது கொஞ்சம் சாந்தம் ஆகுது. ஏன்னா நம்மளுடைய அடியவன் அவர் தலையில நம்ம மிதிக்கும் போது அந்த கோப கனலானது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு அவர் கொஞ்சம் சாந்தம் அடைஞ்சு அதான் அந்த பிரதோஷ காலத்துல சாந்தடிக்கிறார். அதனால தான் முதலில் நந்தியம்பெருமானுக்கு ஹாரத்தி காட்டுவாங்க.
தீபாராதனை நந்தியம்பெருமானை காட்டிட்டு பிறகு சுவாமிக்கு ஒரே அட் அ டைம் ஒரே நேரத்தில் காட்டுவாங்க. அந்த பிரதோஷ காலத்தை அந்த தீபாராதனையை பார்த்தா ரொம்ப சிறப்பு. அங்கே பார்த்துட்டு அதுக்காக இந்த ஆணவம் பார்த்து இவர் சாமிக்கு அந்த நந்தியம்பெருமானுக்கு இந்த சிகப்பு அரிசியும் வெல்லமும் அவருக்கு வைப்பாங்க. அருகம்பில் மாலை போடுவாங்க. இவருக்கு சுவாமிக்கு இவர் அபிஷேக பிரியர் தானுங்களே, சுவாமிக்கு அபிஷேக ஆராதனை நடக்கும். அதற்கப்புறமா தான் எல்லாரும் வணங்கி தாங்க செஞ்ச தவற மன்னிச்சுக்கும்படி சுவாமியாண்ட வேண்டிக்கிறாங்க. அதற்கப்புறம் 30 முக்கோடி ஜனமும் அங்கே தேவர்கள் முனிவர்கள் பெருமாள் பிரம்மா அனைத்து பேரும் அந்த சிவாலயங்களில் அந்த பிரதோஷ காலத்தில் சிவனை வழிபட்டு கொண்டு நிற்பாங்க. அதனால தான் அந்த 4 பிரதோஷ காலத்தில் அந்த திரையோதசி திதியில் எந்த கோவிலையும் எந்த சுவாமியுமே இருக்க மாட்டாங்களாம். சுவாமி சிவன் சன்னதியிலே தான் இருப்பதா ஒரு ஐதீகம். அதனால் எல்லாரும் எல்லாம் 30 முக்கோடி பேரும் இறைவனை வணங்கி நின்று வழிபட்ட நாள் சனி மகா பிரதோஷம். அதுதான் சனி மகா பிரதோஷம். அதனால் அந்த சனி மகா பிரதோஷத்தில் நாம் கலந்துக்கிட்டு சிவபெருமானின் இறை அருளை பெற்று நாம் 1 வருடம் சிவாலயங்கள் சென்ற புண்ணியத்தையும் சிவனுடைய அனுகிரகத்தையும் பெறும்படி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சிவாய நமமா.